واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين وسلم تسليما كثيرا وبعد. فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله. قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. صدق الله العظيم. وقال الرسول صلى الله عليه وسلم: إنما الأعمال بخواتيمها. رواه البخاري. صدق الرسول عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் வல்ல நாயன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரியது. சலாத்தும் சலாமும் உலகத்தை ஈவிக்க வந்த உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தினர் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் மீதும் இறுதி நாள் வரை அவர்கள் காட்டிய பாதையிலே நடைபோடக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவிற்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா எவற்றையெல்லாம் ஏற்று நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவற்றை ஏற்று நடக்குமாறும், எவற்றில் இருந்தெல்லாம் விலகிக் கொள்ளுமாறு சொல்லி இருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, புனித ரமலான் மாதத்தின் மிகவும் புனிதமான நாட்களை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக அமைகின்ற விதத்திலே சில கருத்துக்களை ஞாபகப்படுத்தி செல்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: இன்னமல் அமாலு பிஹவாத்திமிஹா. செயல்கள் அவற்றுக்கு உரிய கூலியை பெறுவது, பெருமதியை பெறுவது அவற்றின் முடிவுகளை பொறுத்துத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கிடைப்பது அந்த அமல்களை நீங்கள் எப்படி முடிக்கிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே செயல தொடங்குகின்ற போதே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதே நேரம் இஹ்லாஸோட தொடங்கிவிட்டு செயலை முடிக்கிற நேரம் ஒழுங்கா முடிக்காவிட்டால் இப்ப அந்த செயலுக்கு கூலி கிடைக்க மாட்டாது. எனவே செயல்களை முடிக்கிற நேரம் ஒழுங்காக முடிப்பதும் அவசியம். ஒரு அமலை பொறுத்தவரையில அந்த அமலை முடிக்கிற நேரம் ஒழுங்காக முடிக்கும். ஒரு ஆளுட வாழ்க்கையை பொறுத்தவரையில வாழ்க்கையை முடிக்கிற நேரம் ஒழுங்கா முடிக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் வாழ்க்கை முழுக்க காபிராக வாழ்ந்திருக்கிறார். திருந்தி முஸ்லிமாக மாறி ஒரு மாதத்துல மௌத்தா போய்த்தார். இவர முடிவு நல்ல முடிவு. அதே நேரம் ஒருவர் 80 வருடங்கள் நல்லமல்கள் செய்திருக்கிறார். 80 வருடங்கள் நல்லமல்கள் செய்துவிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார், முர்த்தத்தாகிறார்.
ஆகி 2 மாதங்களில் மரணிக்கிறார். இவரது முடிவு நல்ல முடிவல்ல. எனவே நோன்ப தொடங்கிய நாங்கள் உற்சாகத்தோடு தொடங்கினோம். எமது சமூகத்திலே பரவலாக அவதானிக்கப்படுகின்ற உண்மை, நோன்பு ஆரம்பத்தில் எல்லோரும் உற்சாகத்தோடு தெம்போடு அமல்களில் ஈடுபட்டிருப்பார். அந்த தெம்பு குறைஞ்சு வந்து வந்து கடைசி 10 வார நேரம் அந்த தெம்புக்கு சக்கராத். இத்தகைய ஒரு நிலையைத்தான் நாங்கள் சமூகத்தில் காண்கிறோம். இஸ்லாத்திர பார்வையில் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இமாம் இப்னுல் ஜௌதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஓட்ட பந்தயத்தில் உள்ள குதிரை அந்த ஓட்டத்தை போட்டிய முடிக்க போற நேரம், அந்த கோட்டை நெருங்குற நேரம் என்ன செய்யும்டா, தன்னால ஏண்ட அளவு சக்தியை பயன்படுத்தி அது ஓடும், போட்டியில வெல்லணும் இடத்துக்காக. இமாம் இப்னுல் ஜௌதி அவர்கள் சொல்வார்கள், எங்களை பார்த்து நீங்க அந்த குதிரையை விட மோசமாய்க்கப்படாது, அல்லது குதிரை உங்களை விட புத்திசாலி ஆய்க்கப்படாது. குதிரை போட்டியில் வெற்றி பெறுவதற்காக தனது முழு வீரியத்தையும் பயன்படுத்துகிறது. இறுதி சந்தர்ப்பத்திலே நோம்பு முடிய பார்க்குது, லைலத்துல் கத்ர் இரவு அதுக்குள்ள இருக்குது. இந்த நோம்பு முடிய பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க ஓய்ந்து போய் இருக்கிறோம் என்றிருந்தால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த குதிரையை விட நாங்க புத்திசாலிகள் அல்ல. ஃபரீதுல் அன்சாரி என்ற ஒரு அறிஞர் அவர் சொல்வார், முஸ்லிம் சமூகத்தில் பரவலாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு குறைபாடு, ரமலான்ல இறுதி 10 வார நேரம் எங்களில் நிறைய பேர் கவனம் பெருநாளை பத்தி தான். பெருநாளை இப்படி கொண்டாடுறது, அதுக்கு பிறகு எங்க போறது, என்னென்ன செய்யலாம், இப்படி பெருநாளைக்குரிய ஏற்பாடுகளை செய்வதில் தான் ரமலானின் இறுதி 10 வருகின்ற போது நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள கொண்டாட வேண்டும், அதை பற்றி விமர்சிக்க நான் வரவில்லை. உதாரணமாக சொல்லுங்கள், ஏழைகளுக்கு ரமலான் பெருநாளை கொண்டாடுறதுக்கு உடுப்புகள் வாங்குறதுக்கு பெரும்பாலும் ஜக்காத்த சதக்காவை கொடுக்கிறார்கள். கடைசி டைம்ல தான் கொடுக்குறாங்க, இறுதி 10 தான் கொடுக்குறாங்க, சில நேரம் 25க்கு பிறகுதான் கொடுக்குறாங்க. கொடுக்கின்ற போது அவர்கள் பெருநாள் கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு, துணிமணிகளை வாங்குறதுக்கு போக வேண்டி இருக்கிறது. இதனை நான் கண்மூடித்தனமாக விமர்சிக்க முடியாது. சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், ஆனா அந்த பெருநாள்ல நாங்க செலுத்துகின்ற கவனத்தை விட, மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனதும் உங்களதும் சதாகால வாழ்வு, அழியாத வாழ்வு, அதனது வெற்றி, அதில் நாங்க கவனம் செலுத்தும். எனவே அந்த வகையிலே இந்த புனித ரமலானின் இறுதி பகுதியை நாங்க கவனமாக பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். இது இறுதி 10 பத்தி பேசுகிற நேரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்ற ஒரு விஷயம். இமாம்கள் சொல்வார்கள், அல் இப்ரது பி கமாலின் நிஹாயாத், முக்கியம் என்னண்டா முடிவு பூரணமாயிக்கோம். ஆரம்பத்தில் குறைகள் இருந்தாலும் அது பிழையா. நோம்ப தொடங்குற நேரம் ஆரம்ப 10 அல்லது ஆரம்ப 20 நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறுதி 10 நீங்க ஒழுங்காக பயன்படுத்தினால் நீங்க விட்ட அந்த குறைபாட்டை நீங்க திருத்திக் கொள்ளலாம், சீர் செய்து கொள்ளலாம். எனவே ரமலானின் கடைசி 10
நானும் நீங்களும் ஒழுங்காக பயன்படுத்துவது நாங்க கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையோட அந்திம பொழுதுல கடைசி கால பகுதியில நிறைய அமல்கள் செய்வாராம். தங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு நிறைய அமல் செய்வாராம். இப்ப அவரை பார்த்து சொல்லப்பட்டது, சொன்னாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்கள கொஞ்சம் கருணை காட்டுக்கு நீங்க சொல்லி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, இப்னுல் ஜௌசி சொன்ன மாதிரி அபூ மூஸா அல்-அஷ்அரி சொன்னாரு, குதிரை ஓட்டத்தை முடிச்ச பார்க்கிற நேரம் தன்னை முழு பலத்தையும் பயன்படுத்து. அந்த குதிரைக்குள்ள காலம் அளவுக்கு எனக்கு இன்னும் காலம் இல்லை, எந்த அஜல் நெருங்கி இருக்கிறது என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். எனக்கும் உங்களுக்கும் எந்த நேரம் மரணம் வரும் என்று உத்தரவாதம் கிடையாது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனதும் உங்களது முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த நோக்கம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதாக இருந்தால் கிடைச்சிருக்கின்ற இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை, இந்த அரிய சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வோம். இதுதான் ரசூலுல்லாஹ் சுன்னாவும் கூட. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ரமலான்ட ஆரம்ப 20 நாட்கள்ல இரவில தூங்குவாங்க, தொழுவாங்க, தூங்குவாங்க, ரெண்டும் செஞ்சுக்கிறான். ஆனா ரமலான்ட கடைசி 10 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்கள்லையும் மிக அதிகமாக விழித்திருந்திருக்கிறார்கள். சிலர் அந்த ஹதீஸை வழங்கப்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லைன்னு சொல்லி. சில இமாம்கள் அப்படியும் அந்த ஹதீஸை வழங்கப்படுத்துறாங்க. கடைசி 10 இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் கடைசி 10 இரவுகள்லையும் தூங்கவே இல்லை என்று சில இமாம்கள் வழங்கப்படுத்துறாங்க. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ரசூலுல்லாஹ் சுன்னாக்கு முரணான வகையில ஆரம்ப 10 நல்லா கழிச்சு போட்டு, ஆரம்ப 15 நாட்களை நல்லா கழிச்சு போட்டு, பின்னுக்குள்ள 15ஐயும் அல்லது 10ஐயும் நாங்க ரெஸ்ட் எடுக்கிற கால பகுதியாக கழிப்பதாக இருந்தால் இது நல்லதல்ல. இது நானும் நீங்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவேதான் நீங்க இமாம்கள்ல வரலாற்றை படிச்சு பார்த்தா காணேலும் சில இமாம்கள் ரமலான்ட இறுதி 10 ஒவ்வொரு இரவிலையும் ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிச்சுக்கிறான். ஒரு நாள் இரவில முழு குர்ஆனை தமாம் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களே அப்படி இருந்துக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நைட்ல குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நைட்ல குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. இமாம்கள்ல பலர் அப்படி செஞ்சுக்கிறாங்க. இரவு நேரத்தில் குளித்து விட்டு உற்சாகமாக இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உதாரணம், இமாம் நகை மாரிபு பிறகுதான் குளிப்பார். குளிச்சு போட்டு இரவில உற்சாகமாக இபாதத்தில் ஈடுபடுவார். எனவே முதலாவது நாங்க விளங்கப்படுத்துற கருத்து, இந்த இறுதி 10 நாங்க மிக கவனமாக நாங்க பயன்படுத்தணும். ஏண்டா இறுதி 10 நாங்க பயன்படுத்துறது தான் அடையாளம் எங்கட நோன்பு நல்லமா மோசமானது. நான் இறுதி 10 மோசமாக கழிக்கிறேன் என்றால் கருத்து நான் நோன்ப சரியாக கவனிச்சு அனுப்பல. எனவே அந்த வகையில நானும் நீங்களும் இந்த இறுதி 10 நல்ல முறையில கழிப்பதற்கு திரசல்பம் பூண்டு கொள்வோம். அதே நேரம் இந்த இறுதி 10 பொறுத்தவரையில நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத் உண்டு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்ததிலிருந்து என்ன செய்யலண்டா ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் நோம்பில ஏத்திகாஃப விடவில்லை. இமாம் ஜுஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிற நேரம் ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃபை விடவே இல்லை. ஆனா
முஸ்லிம் சமூகம் ஈத்திகாப்ப விட்டு விட்டு இருக்கிறது. ஏன் ஈத்திகாப்ல கவனம் செலுத்தணும்டா, முழுக்க முழுக்க எங்கள அல்லாவுக்கானவர்களாக ஆக்கிக் கொள்ற வேலையத்தான் நோன்பு செய்யும். நோம்பில கட்டிய மனைவி அருகே இருக்கிறாள், ஆனா எங்களோட ஆசைகளை அடக்கிக் கொள்கிறோம். விதவிதமான உணவு பண்டங்கள் ஃப்ரிட்ஜில் ஈக்குது, ஆனா எங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். எனவே ஆகுமானவற்றில் இருந்து கூட நாங்க நோம்பில விலகிக்கிறோம். நோம்புட கடைசி பகுதி வார நேரம் ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப அறிமுகப்படுத்தினாங்கன்னா, முழுக்க முழுக்க பள்ளியில தான் ஈக்கிற நேரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட உறவாடுகின்ற வேலையைத்தான் ஈத்திகாஃப் செய்யும். அதாலதான் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் ஈத்திகாஃப பத்தி ஒழுங்குபடுத்துற நேரம் சொல்வார், தத்வு அல் அலாயிக் அனில் ஹலாயிக், அதாவது சிருஷ்டிகளோட படைப்பினங்களோட அடுத்த மனிதர்களோட உள்ள உறவுகளை முழுக்க முழுக்க இல்லாமாக்கிட்டு முழுக்க முழுக்க படைத்தவனுக்கு சாஷ்டாங்கம் செய்கின்ற வேலையில ஈடுபட்டு இருப்பது, இதுதான் இத்திகாஃப். எனவே இந்த ரமலான் மாதத்துல இறுதி பத்தில நாங்க செய்ய முடியுமான முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த ஈத்திகாஃப்ன்றது அமைந்திருக்கிறது. அந்த ஈத்திகாஃப்ல நாங்க கவனம் செலுத்துவது லைலத்துல் கத்ர அடைந்து கொள்வதற்கு கூட உதவியாக. ஏன்னா ஈத்திகாஃப்ல ஈக்கிற நேரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட ஈக்கிறோம், தொழுகையில ஈக்கிறோம், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம், ஜிக்ரில ஈக்கிறோம். இப்படி நாங்க இருக்கின்ற போது அது லைலத்துல் கத்ர அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக அமையும். ஏன் லைலத்துல் கத்ர அடையணும்டா, வாழ்க்கையில நாங்க எங்கள் மீது எவ்வளவு கடமைகள் இருக்குது. இந்த கடமைகள்ல நாங்க பல குறைகளை விட்டு இருப்போம். கடமைகளை செய்யற நேரம் லைலத்துல் கத்ர் கிடைச்சா அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படக்கூடியதாக அது அமையும். எனவே அந்த லைலத்துல் கத்ர அடைவதில் நாங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த வகையில நாங்க ஈத்திகாஃபை பொறுத்தவரையில ஈத்திகாஃப்ல கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அடுத்தது இந்த நாங்க நோம்பில இறுதி பத்தில குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான இபாதத் நிறைய துஆ செய்யறது. அல்லாஹ் இடத்துல நிறைய துஆ கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், மல்லம் யஸ்அலில்லா யக்தப் அலைஹி, யாரு அல்லாஹ்ட்ட கேட்க இல்லையோ அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் கோபப்படுகிறான். யார் அல்லாஹ்ட்ட கேட்க இல்லையோ கேட்காதவர்களை பார்த்து தான் அல்லாஹ் கோபப்படுகிறான். மனிதர்களை பொறுத்தவரையில அடிக்கடி கேட்டு நச்சரிக்கிற நேரம், கேட்டு டிஸ்டர்ப் பண்ற நேரம் தான் கோபம் வரும். அல்லாஹ் பொறுத்தவரையில நாங்க கேட்காது இருக்கின்ற அளவுக்கும் அல்லாஹ் எங்களோட கோபப்படுவோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள்ல நாங்க நிறைய துஆ செய்யணும். அதுலயும் குறிப்பாக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அனைவரும் அந்த ஹதீஸை தெரிந்து வைத்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், எந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்று நான் தெரிந்து கொண்டால் நான் என்னத்தை கேட்கணும் அல்லாஹ்? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்ப விரும்பக்கூடியவன், ஃபஅஃபான் நீ, எனவே என்ன மன்னிப்பாயாக என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கம் போறதுக்கு மன்னிப்பு மிக முக்கியம். எனவே அந்த மன்னிப்பை அதிகமாக கேட்போம், ஏனையவற்றை கேட்பதோடு சேர்த்து. அடுத்தது
இந்த நோம்பில அந்த துஆல ஏன் கூட கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்றா, உங்களுக்கு தெரியும் லைலத்துல் கத்ரை பற்றி ஏற்கனவே நீங்கள் ஒரு ஹுத்பா கேட்டு இருக்கிறீர்கள். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில ஒரு வருஷத்துக்குரிய விதி நிர்ணயிக்கப்படுகிறது என்று அறிஞர்கள் வழங்கப்படுத்துறாங்க குர்ஆன் ஹதீஸ வச்சு. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், லா யருத்துல் கலாஅ இல்ல துஆஉ, விதிய துஆ மாத்தும்னு சொல்லி. விதிய துஆவை தவிர வேற எதையாலும் மாத்த இயலாது. ஒரு ஆளுட மௌத்து முதுமை இது ரெண்டும் மாறாது. இது அல்லாத ஏனையவற்றை பொறுத்தவரையில அதுகள் மாறும். எனவே நோம்பில நாங்க அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்வதன் ஊடாக, குறிப்பாக இறுதிப்பத்தில நிறைய துஆ செய்வதன் ஊடாக, லைலத்துல் கத்ர்ல துஆ செய்வதன் ஊடாக எங்களுக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கின்ற ஆபத்துக்கள், நோய்கள், இது மாதிரி எங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை விட்டு இல்லாமாக்கிக் கொள்வதற்கு உதவி செய்வதாக தான். அடுத்தது மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை முடிக்கிற நேரம் இஸ்திக்பாரோட முடிப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க மஜ்லிஸ்ல முடிக்கிற நேரம் சுப்ஹானக்கல்லாஹும்ம என்று சொல்லி முடிக்கிறோம். இஸ்திக்பார் செஞ்சுதான் முடிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னா. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மெசேஜ் அனுப்புவாங்க, செய்தி அனுப்புவாங்க. நீங்க நோம்ப முடிங்க, சதகத்துல் ஃபித்ர கொடுத்து அதே நேரம் இஸ்திக்பார் செய்வதன் ஊடாக. அவர்கள் இப்படி எழுதி அனுப்புவாங்க, உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா லலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் என்று இஸ்திக்பார் செஞ்சிருக்கிறார். அது மாதிரி நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார், வ இல்லா தக்ஃபிர் லி வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன், இறைவா நீ என்ன மன்னி காட்டி எனக்கு கருணை காட்டாட்டி நான் நஷ்டவாளர்கள் ஒருவனா மாறி விடுவேன் என்று சொல்லி அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார், ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி, யா அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன மன்னி என்று சொல்லி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார், சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் அநியாயம் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நோம்ப முடிக்கிற நேரம் இஸ்திக்பாரோட முடிக்கணும். எனவே இயன்றவரை அதிகமாக நோம்பில இஸ்திக்பார் செய்யணும். ஏன் இஸ்திக்பார் செய்யணும்டா, நான் ஏத்திகாப் இருந்தாலும் 10 நாட்கள் ஏத்திகாப் இருந்தேன், 10 தடவை நோம்பில குர்ஆன் ஓதி முடிச்சேன், நிறைய தர்மங்கள் செய்தேன். நான் இப்படி எல்லாம் செய்தாலும் யா அல்லாஹ் போதாது, மன்னிச்சுக்கோ என்று சொல்வதாகத்தான் இந்த நோம்பில உள்ள குறைபாட்டுகளோடு சேர்த்து எங்களை மன்னிச்சு எங்களோட அமல்களை என்று ஏற்றுக்கோ என்று சொல்வதாகத்தான் அந்த இஸ்திக்பார் அமைந்திருக்கிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை மனிதன் நெருங்குகிறானோ அந்த அளவுக்கு மனிதனை நெருங்கணும் என்று சொல்லி இஸ்லாம் கருதுகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈத்திகாஃப் ஈக்கிற நேரம் ஈத்திகாஃப் விட்டு போட்டு மனிதர்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக போவாங்க. ஏண்டா ஒரு மனுஷன் தேவையை நிறைவேற்ற போறவனும் அல்லாஹ்ட பாதையில் தான் இருக்கிறான். எனவே ரமலான் மாதத்துல இருக்கிறோம், நோன்பு பெருநாள் வருகிறது. எனவே நாங்க என்ன செய்யணும்டா, கண்டிப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட சதகத்துல் ஃபித்ர நிறைவேற்றணும், முறையாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி எல்லோரும் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவதற்கு வழி செய்யணும். பள்ளியில இருந்து கொண்டு, அதாவது அல்லாஹ்வோட தொடர்பு பட்டு கொண்டு சமூகத்தை மறந்து விடுவது, அடுத்த மனிதர்கள துயரங்களை மறந்து விடுவது இஸ்லாத்திர போக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், லஅன் அம்ஷிய மஅஹின் ஃபீ ஹாஜத்தின்
அஹப்பு இலைய மின்னன் ஆழ்தகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி ஷஹ்ரா. இந்த பள்ளியில ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு சகோதரனின் தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவனோடு செல்வது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஸ்ஜிது நபவியை காட்டி அந்த பள்ளியில இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லி இருக்கிறார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நேரம் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாது. எனவே நாங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த புனித ரமலான் மாதத்தின் இறுதி பகுதியை மிக கவனமாக பயனுள்ள வகையில கழிப்போம். நேரத்தை வீணாக்காதிருப்போம். சொல்லுவாங்க, ஒரு மனிதண்ட உள்ளத்தை நாசமாக்குறது ஒன்றோ ஃபுலூலு தாம், நிறைய சாப்பிடுறது, அளவுக்கு அதிகம் சாப்பிடுறது, குடிக்கிறது. அடுத்தது நிறைய ஒரே ஆட்களோட தான் ஈக்கிறது. அடுத்தது நிறைய கதைக்கிறது. அடுத்தது நிறைய தூங்குறது. நான் நினைக்கிறேன் புனித ரமலான் மாதத்துல எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். இதுகளை நாங்க அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் அமைத்துக் கொள்வதற்கு. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் புனித ரமலான மிகச்சிறந்த முறையில பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களை பாவங்களை மன்னிப்பாயாக, புனித லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களில் தேவையுள்ளவர்களது தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.